அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வபாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறோம், அன்பு வைத்திருக்கிறோம் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு அன்னவர்கள் காட்டாத வழிமுறைகளை அவருடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நாங்கள் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எமக்கு உண்மையான சத்தியமான நேசம் இருந்தால் அன்னார் இந்த உலகத்தில் எந்த கொள்கையை போதித்தார்களோ அந்த கொள்கையை நாங்கள் எங்களுடைய கொள்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த கொள்கையை நாங்கள் எமது வாழ்விலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையாகவே எடுத்து நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களை நாங்கள் முழுமையாக 100க்கு 100 பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் அவர்கள் கற்றுத்தந்த யாரோ ஒருத்தர் உருவாக்கியதை விட அன்னவர்கள் கற்றுத்தந்ததை நாங்கள் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தன்னை விட, தன்னுடைய பொருளை விட, தன்னுடைய பெற்றோரை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட நபிகளாருக்காக நாங்கள் முக்கியத்துவத்தை நாங்கள் முற்படுத்த வேண்டும். நபிகளார் எதை கொண்டு வந்தார்களோ அதை நாங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும். அதை கொண்டு தான் நமக்கு ஈடேற்றம் இருக்கின்றது, வெற்றி இருக்கின்றது என்பதை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை நேசித்தார்களோ அதை நாங்கள் நேசிக்க வேண்டும். எதை கொண்டு கோபப்பட்டார்களோ அதை கொண்டு நாங்களும் கோபமடைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாள மறுமையில் பார்ப்பதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அவருடைய ஷிஃபாத்தை அடைந்து கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நாங்கள் அந்த சுன்னாக்களை எடுத்து நடக்க வேண்டும். அந்த சுன்னாக்களுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும். அந்த சுன்னாக்களை தடுக்கின்றவர்களோடு கைகோர்க்காமல் அன்னவர்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லாக்குகள், நல்ல பண்புகள், இந்த உலகத்துக்கு பண்புகளை கொண்டு தான் இந்த மார்க்கத்தை அவர்கள் பரப்பினார்கள். அந்த பண்புகளை தனது வாழ்வில் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். இதுதான் நபிகளாருடைய அவர் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாகவும் நம்முடைய நேசத்துக்கு, நம்முடைய பாசத்துக்கு ஒரு முன்மாதிரியாகவும் காட்டக்கூடிய செயல்களாக இருக்கின்றது. எனவே இந்த கர்மங்களை எமது வாழ்வில் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.